வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். இந்த ரீபாலிங் பண்ணுறதுனாவே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப்பாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம யூனிவர்சலில் பண்ணும்போதோ இதில் பண்ணும்போதோ பால்ஸ் வெளியே வந்துடும். இந்த பிபிடியை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை எல்லாம் பண்ணலை, டேரெக்டாக பாக்ஸ்லேருந்து எடுத்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு பிபிடி வெளியே வந்துடுமே அப்படிங்கும்போது தான் ஒரு மெத்தட் நம்ம வந்து இன்ஸ்டாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கிளாஸ் வச்சு பண்ணுறாங்க. சரி, இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டயக்னைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பாக்ஸில் டப்பாலேருந்து எடுத்து டேரெக்டாக பிபிடி அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கிளாஸை வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து டெம்பரேச்சர் கொடுக்கும்போது எனக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நார்மலாக வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. பிபிடியை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும், இல்லை அப்படின்னா நமக்கு பால் வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீபாலிங் இதில் நான் வந்து ஒரு 10 செட்டுக்கு மேலே நான் பண்ணிவிட்டு தான் நான் போடுறேன். எனக்கு இதில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கிது. உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண பிபிடியை நீங்கள் யூஸ் பண்ணும் போது இன்னும் பெட்டராகவே இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஸ்டென்சிஸ் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டென்சிஸ் யூஸ் பண்ண ஒரு மாதிரி பெண்டு மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த சென்சஸை வச்சு பண்ணும்போது சிரமமாகவே இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, யூனிவர்சலில் கூட இந்த மெத்தடில் யாரால் வேணாலும் வந்து ரீபாலிங் வந்து பண்ணிட முடியும். ஒரு பிகினராக இருந்தால் கூட உங்களால் ரீபால் பண்ண முடியும். இப்போ ஒரு 7150 CPU எடுத்துகிட்டு உங்களுக்கு யூனிவர்சலில் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிபிடியும் வந்து ட்ரை பண்ணாமல். இதுலேயும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஹீட் அடிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. நம்ம அதுக்கும் ஒரு மெத்தடையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் பண்ணும்போது இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு பிகினருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரீபாலிங் டைமுங்கிறது, ரீபாலுக்குன்னு நான் உட்காந்து செலவு பண்ணுற நேரங்கிறது எனக்கு பெரும்பாலான நேரம் வந்து எனக்கு வந்து குறைஞ்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரீபாலிங்க்கு அதிக டைம் எடுத்துக்கிறத விட ஒரு ஃபால் ஃபைண்டிங்க்கோ இல்லை ஒரு ட்ரேசிங்க்கோ நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், நான் வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2x வந்து ஓட்டினேன். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் வந்து ரன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஸ்டென்சில்ஸில் கூட எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஆனால் இந்த யூனிவர்சலில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாராலையும் வந்து பண்ண முடியாது. நல்ல ப்ராக்டிஸ் இருக்கவங்க தான் பண்ண முடியும். பிகினராக இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதுவும் இதை ட்ரை பண்ணாத பிபிடி. இதில் வந்து நான் டைரெக்டாக ஹீட் அடிக்கும் போது எனக்கும் வந்து இந்த கிளாஸ் மெத்தட்லேயும் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணிவிட்டு நான் கிளாஸை வச்சுட்டு நான் டெம்பரேச்சர் 330 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து ஹீட் அடிக்கணும். ஹீட் அடிக்கும் போது எனக்கு தடவை நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டென்சிஸ் உப்பி வந்துடுச்சு. ஸ்டென்சிஸ் வந்து என்னென்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்தபோது எனக்கு பால்ஸ் போயிடுச்சு. ரெண்டாவது டைம் வந்து நான் அந்த கிளாஸை ஓவராக ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரை ஸ்டாப் பண்ணி நம்ம அடிக்கும்போது, இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்ருக்கேன். பால்ஸ் க்ரியேட் ஆனோன்னு ஸ்டாப் பண்ணிடுவேன். பால்ஸ் க்ரியேட் ஆனோன்னா அப்போ வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணாமல் நம்ம விட்டு பண்ணும்போது இதில் சூப்பராகவே ரீபாலிங் வருது. இப்போ இது பண்ணும்போது எனக்கு ஒரு 2 பால் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து லைவ் ரிசல்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. நம்ம வீடியோ எடிட் பண்ண முடியாதனால இந்த இதை நான் வந்து அப்படியே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக யூனிவர்சலில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரா பிபிடியில், அதாவது நீங்கள் ட்ரை பண்ணாத பிபிடியில் எந்தவித ரிசல்ட்டுமே கிடைக்காது. இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ரீபாலிங்க்கு உங்களுக்கு எந்தவித உதவியும் ட்ரைனிங்கும் தேவைப்படாது. சரி, இதில் வந்து என்ன கிளாஸுங்க யூஸ் பண்ணுறீங்க, கிளாஸ் யூஸ் பண்ணால் வெடிச்சிருமே அப்படின்னா, இதில் வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணல. இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஓசியா கிளாஸை நான் கட் பண்ணி கிராக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் வந்து சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேடாக இந்த கிளாஸஸும் வருது. இப்போ ஃபியூச்சரில் இன்னும் கூட இது மார்க்கெட்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீபாலிங் வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய சிப் லெவல் வீடியோஸும் போடுறோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு, சிப் லெவல் நல்ல ஃபால் ஃபைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியணுன்னா நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தது தான். அது உங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்ம லைவாக எடுக்கிறதும் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபாலிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஒரு 2 பால் மட்டும் மிஸ்ஸு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சலில் அதுவும் பிபிடியை ட்ரை பண்ணாமல் சிங்கிள் ஷாட்டில் வந்து நம்ம பண்ணுறோம். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸாலையும் பண்ண முடியுது. நம்ம வந்து லைவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஹீட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்டு அடிக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக வந்துச்சுன்னா. இதில் மெயின் என்னென்னா ஷேக் பண்ணாதீங்க. பிபிடி அப்ளை பண்ணும்போது ஷேக் பண்ணாதீங்க. கரெக்டாக பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா கமெண்டில் பண்ணிங்க அப்படின்னா பிகினராக இருக்கவங்க ரீபாலிங் ஸ்ட்ரகிள்னாலே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓசிஏ கிளாஸை கட் பண்ணி கரெக்டாக கிராக் பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்யூச்சரில் இந்த ப்ராடக்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.